இந்த ஷூ 2024 2025 உலகத்திலேயே அதிகப்படியாக ரன்னர்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஷூவாக ஷாவா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஷூ வேற ஒன்றும் இல்லை, நைக்கியோட பெகசஸ் 41 அந்த லெவலுக்கு மோஸ்ட் பாப்புலர். 41னா 41 வருஷமா இந்த மாடலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் மத்தியில் இந்த ஷூவுக்கு 40 வருஷமா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ அதை ரொம்ப நம்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த நம்பிக்கையை அவங்க வீண் போகாமல் எல்லா வருஷமும் அந்த கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து வேல்யூவை தந்துடும், அதில் வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. பட் இப்போது ரீசன்ட் டைமில் வேர்ல்டு வந்து மாறிடுச்சு. ரன்னிங் ஷூ வந்து இந்த ஷூக்கு வாங்கக்கூடிய அந்த காசுக்கு மற்ற பிராண்ட் நல்ல நல்ல ரன்னிங் ஷூஸ் தான் ரிலீஸ் பண்ணுறதுனால நைக்கிக்கு மிகப்பெரிய ப்ரெஷர். இதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த போது ரிலீஸ் பண்ண மாடல் தான் நைக்கியோட பெகசஸ் 42. எஸ் அஃப்கோர்ஸ் 41க்கு அப்புறம் 42 தான் வரும். என்னடா பேசுகிற நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு பர்சனலாகவே வந்து சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் இருந்த ஒரு மாடல் ஃப்ரம் நைக்கின்னு அது பெகசஸோட 42 தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வெமரோ லைனப்பை வந்து பயங்கரமாக அப்படியே பூஸ்ட் பண்ணாங்க. வெமரோ 18, வெமரோ ப்ளஸ், வெமரோ ப்ரீமியம், ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரீமியம்னு ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி பெகசஸும் இருக்குது, பெகசஸ் ப்ளஸ், பெகசஸ் ப்ரீமியம். பட் பெகசஸ் ப்ரீமியம் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஷூ. எனக்கு பர்சனலி அது ரன்னிங்க்கெலாம் டிசைன்லேயே அது ஒரு ஃப்ளா இருக்குது, அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசுவோம். பெகசஸ் ப்ளஸ்ஸும் வந்து ஜூமெக்ஸ் கொடுத்தாங்க, பட் அந்த லெவலுக்கு அது வந்து பயங்கரமாக புகழப்படலை. அதுக்கு காரணம் வந்து அதில் இருந்த அந்த எனர்ஜி ரிட்டர்ன் கம்மியாக இருந்தனால. அதனால் எனக்கு அந்த அந்த மாடல் அந்த சீரீஸே எனக்கு அந்த லெவல் இம்ப்ரெசிவாக இல்லை. பட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் நம்பவே இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட் ரன் ஓடும்போது என்னது இது ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பெகசஸ் 41 வந்து ஒரு பார்டர் லைன், அதாவது ஒர்க் ஹோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஷூவை, ஒர்க் ஹோர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா அதான் ஒரு பேசிக் ஒரு என்னன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த வேலையை அது கரெக்டாக பண்ணிடும், அதில் எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு பிராண்டை வந்து நம்புகிறாங்க. சோனியை நம்ம நம்புவோம் டிவிக்கு, ஏன்னா அந்த சோனியோட அந்த டிவிக்குன்னு இல்லை எல்லா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்து 20-25 வருஷத்துலேருந்து நம்ம அவங்கள நம்புவோம். ஏன்னா அது வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த கொடுக்குற காசுக்கு அவங்க பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டியை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்க. அதனால தான் அதோட பாப்புலாரிட்டி வந்து இன்னமும் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா பிராண்டுமே அவங்களுக்குன்னு ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒர்க் ஹோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிகினர் ரன்னிங் ஆரம்பிக்க போகிற எல்லாருமே எனக்கு ரன்னிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கிட்ட ரொம்பலாம் காசு இல்லை, ஆனால் என்னால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நான் இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு ஷூவை தாங்கன்னா அந்த பெகசஸ் சொல்லுவாங்க. ஒர்க் கோர்ஸ் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே வரும், லைஃப் ஸ்டைல் ஷூவாக யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் போட்டு போகலாம், எந்த ஸ்போர்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து மேரத்தான் ஃபுல் மேரத்தானே ஓடுவாங்க, அதில் 5K ரேஸ் ஓடுவாங்க, 10K ரேஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஷூவாக இருக்கும். ஆனால் அதில் வந்து பெரிய லெவலில் இந்த ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்காது. ஃபன் எலமெண்ட்னா நம்ம இப்போ சாப்பிட போகிற ஒரு நார்மல் பிரியாணிக்கும் ஒரு ஃபன் பிரியாணி அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிங்கரிங் பஞ்சரிங்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் இருக்காது. பட் ஒரு 130 ரூபாய்க்கு வந்து கொடுத்த காசுக்கு வந்து ஒரு தரமான ஒரு பிரியாணிப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஷூ இருக்கும். இந்த ஷூவில் அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஃபஸ்ட்டு எனக்கு அதனால் 41 அந்த லெவல்லாம் எனக்கு பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் அது ஆஃபரில் வரும்போது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து டியூரபிலிட்டி அதிகமாக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வெளியில் போனால் அதை நான் போட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஷூ தான் மார்க்கெட்டில் அந்த ஒரு பீக்கில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். 5000-6000 ரூபாய்க்கு அடிக்கடி அவைலபிளாக இருந்தனால நான் 41 சொல்லுவேன். இப்போ இந்த ஷூவில் ஓடுனதுக்கு ஃபஸ்ட் ரன் ஓடும்போது என்னது இது போன வருஷனை விட இதில் கொஞ்சம் ஏதோ ஃபன் எலமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து டக்குன்னு நான் வந்து ஒரு லாங் ரன் போனேன், ஒரு 18-20 கிலோமீட்டர் ஓடினேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஓடினேன். இன்ஃபேக்ட் நான் அதை ஃபாஸ்ட்டாகவே இன்டென்டடாக இல்லவே இல்லை, அதாவது நான் ஃபாஸ்ட்டாக ஓடணுன்னே அதை பிளானே பண்ணலை. ஆனால் அதை என்னை அறியாமலே நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 மினிட்ஸுக்கு கம்மியாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். 5:50 நிமிஷத்தில் ஓடினேன் அந்த ஒரு லாங் ரனில் ஒரு சர்டன் பீரியடில். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னை விட அந்த ஷூ வந்து அந்த லெவலுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். யூஸ்வலி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாது பெகசஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாகனா ஹெல்ப் பண்ணும். ஒரு 4 நிமிஷம் 4.5 நிமிஷம் பேஸில் ஓடுறீங்க அப்படின்னா பெகசஸ் 41 அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்கு கம்மியாலாம் ஓடினா ரொம்ப ஃபோமராக டெட்டாக தான் ஃபீல் ஆகும். அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஓகே அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஷூவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏர் ஜூம் யூனிட். இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த ஷூவில் வந்து ஒரு ஃபுல் லென்த் ஏர் ஜூம் யூனிட்டை கொடுத்துருக்காங்க. ஏர் ஜூம் யூனிட்னா வேறு ஒன்றுமே இல்லை, நைக்கி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு
அபூர்வமான டெக்னாலஜி. அவங்க வந்து ஒரு ஒரு ஃபோம், இந்த ரப்பருக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஒயிட் கலரில், இல்லை எந்த கலரை வேணாலும் இருக்கும். நீங்கள் ஆல்ஃபா ஃப்ளைல பார்க்கலாம், அவங்களோட ஜூம் யூனிட் எதில் எல்லா ஷூலையும் இருக்கும், வித்தியாச கலரில் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அந்த மெட்டீரியல் வந்து கம்ப்ரஸ் ஆச்சுன்னா டக்குன்னு டீகம்ப்ரஸ் ஆகும், டக்குன்னு அது வந்து நம்மளை மேலே அப்படி தள்ளும். அது இருக்குதுன்னா அது எந்தெந்த ஷூலாம் இருக்கோ அந்த ஷூலாம் கொஞ்சம் எனர்ஜி ரிட்டர்ன், நம்மளை வந்து நம்ம காலை அழுத்தும் போது நம்மளை முன்னாடி தள்ளும், அது கொஞ்சம் ஈஸியாகும் நம்ம ரன்னு. அது இதில் இருக்குது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. 4 ஃபுட்டில் எஸ்பெஷலி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா நைக்கி 4 ஃபுட்டில் சுத்தமாக தரமாட்டாங்க பெகசஸில். பட் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ஹைட்டை கொஞ்சம். ப்ரீவியஸ் வெர்ஷனோட 38 இன் ஹீலு, 27 இன் 4 ஃபுட்டு. யூஸ்வலி 24, 23 தான் ஃபீலே ஆகும் இதுக்கு முந்தின வருஷம். இது 27 கொடுத்துனா 27 ஃபீல் பண்ண முடியுது, விச் இஸ் ஹாப்பி ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட UK 8க்கு 290 கிராம் ஹெவியர் சைடு தான். ஆனால் இதுதான் நைக்கி ஏதோ ஒன்று பண்ணுறான், ஆனால் என்னன்னு தெரியல. நைக்கியோட வெமெரோ ப்ரீமியம் வந்து UK 8க்கு 330 கிராம்னு நினைக்கிறேன். ஆனால் அதை போட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு 330 கிராம் மாதிரி தெரில. அது வந்து ஒரு 270, 280 கிராம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் இதுலேயும் 290 கிராம் மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆகலை. அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் அதோட ஸ்பெக். ஸோ எனக்கு அந்த லாங் ரன் போனோடனே எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது கொஞ்சம் நல்லா இருக்கேடா அப்படின்னோடனே அதே காலகட்டத்தில் தான் நமக்கு டக்குன்னு பார்க்குறேன், லான்ச் ஆன உடனே இந்தியாவில் நிறைய ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் அதை வந்து 9000 ரேஞ்சிலேயே நான் பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆன உடனே. அந்த ப்ரைஸ் அதுக்கப்புறம் டக்குன்னு ரிவ்யூ பண்ணணும்னு கண்டினியூஸாக நான் டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ ஒர்க் ஹோர்ஸ்னு சொல்லிடுறேன், இப்போவே சொல்லிடுறேன். இந்த ஷூ ஒரு எல்லா பிராண்ட்லேயும் ஒரு ஒர்க் ஹோர்ஸ் இருக்கும், எல்லா பிராண்ட்லேயும் ஒரு தரமான, அதாவது பிகினர்ஸுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு வேறு எந்த ஷூக்கும் போகாமல் இந்த ஒரு ஷூவே அவங்களோட ரொட்டேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் இருக்கும். அந்த மாதிரியான கேட்டகரியில் நைக்கி பெக்சஸ் கண்டிப்பாக இந்த வருஷமும் அதிகப்படியாக செல் ஆகக்கூடிய ஒரு ஷூவாக தான் இருக்கும் என்ன பர்சனலி கேட்டிங்க அப்படின்னா. ஏன்னா இது நிறைய ஆஃபரில் வரும். அண்ட் தென் இதுவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இதுக்கு முந்தின வருஷன் விட. இதில் வந்து நான் ரைடை போகும்போது நான் சொன்ன மாதிரி 6 மினிட் ஸ்பேஸில் போனாலும் எனக்கு வந்து ரொம்ப அதாவது இந்த ரியாக்டெக்ஸ் ஃபோம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்டெக்ஸ் தான். ரியாக்டெக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமாக அடிக்க எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்குறாண்டான்ற மாதிரியான ஒரு ஃபோம். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ரைடுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும். இந்த ஃபோம் வந்து வாக்கிங்க்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அது ஃபோமராக இருக்குது, லைட் குஷனிங்காக இருக்கனால ஸ்டெபிலிட்டி கொடுத்துரும். ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரன்னிங் ஷூக்கு. அது டியூரபிலிட்டியும் கொடுத்துரும் அஃப்கோர்ஸ், பிகாஸ் ஆஃப் த டென்சர் அண்ட் ஃபோம்ன்றதுனால. ஸோ எல்லாமே இதில், அதனால தான் அதை திருப்பி ஒர்க் ஹோர்ஸ்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து இதுக்கு முந்தின வருஷனோட இந்த வருஷனை கொஞ்சம் மெஷ் தான் கொடுத்துருக்காங்க, பட் போன வருஷனோட கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்குது இந்த வருஷன். அண்ட் எனக்கு பிரீத்தபிலிட்டி இல்லைனா எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை. இஃப் யூ ஆர் ரன்னிங் சம்வேர் ஃப்ரம் 6 மினிட்ஸ்லேருந்து ஹையர் பேசஸில் போகிறீங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. ஹீல் காலர், ஹீல் பேடிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து தரமாக தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தெர் இஸ் நோ செப்பரேட்டாக ஹீல் கவுண்டர்லாம் கொடுக்கல. அதாவது இந்த இடத்துல ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் யூஸ்வலி எல்லா ஒர்க் கோர்ஸ் ஷூஸ்லையும், அது இதில் இல்லை. பட் ஸ்டில் இந்த பேடிங் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கனால உங்கள் காலை பிடிச்சிக்கும். இந்த ஷூ ஸ்டெபிலிட்டி ஷூ இல்லை. ஸ்டெபிலிட்டி ஷூ உங்களுக்கு வேணும்னா அதை தான் நீங்கள் வாங்கணும். உங்கள் கால் தட்டையாக இருக்கு உள்ள வளையுதுன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஸ்டெபிலிட்டி ஷூ. A6 GT 2000 கயனோ அண்ட் நைக்கியிலேருந்து பெகசஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அண்ட் அஜிடியஸ்லேருந்து வி ஹேவ் சொல்யூஷன், பியூமாலேருந்து வி ஹேவ் ஃபார்வர் நைட்ரோ அண்ட் நியூ பேலன்ஸ்லேருந்து வி ஹேவ் 860. அதெல்லாம் தான் ஸ்டெபிலிட்டி ஷூ கால் தட்டையாக இருக்கிறவங்களுக்கு. இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ஹையாக நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கு மாடரேட் பொசிஷன் கூட ஓகே. ஸோ எனக்கு இதில் வந்து எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிரிப்லாம் எவ்வளோ திக்காக கொடுத்துருக்காங்க, எனக்கு ட்ராக்ஷன்லாம் எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஐ ஹவ் ரேன் க்ளோஸ் டு ஒரு 40 to 50 கிலோமீட்டர். எனக்கு அந்த லெவல் எங்கேயுமே பெரிய லெவலில் தேயலாம் இல்லை எனக்கு இது. அண்ட் தென் நான் அதை கேஷுவலாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஓவராலாக எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாதனால ஒருவேளை எனக்கு இது ரொம்ப நான் பிடிச்சிருந்துதான்னு எனக்கு தெரியல. பட் இதில் பிரச்சனை இல்லையானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதை விட்டுட்டு நான் ஏன் இதை வாங்கணும் அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு வரும். அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசனாக பார்க்குறேன். செகண்டு, ஆன் அ ரைடு பர்ஸ்பெக்டிவில் எனக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல மீடியல் கட்டு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலி ஹையாக இருக்குது, எஸ்பெஷலி ரைட் ஃபுட்டில் எனக்கு இந்த மீடியல் கட்டு வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஓடும்போது எனக்கு இந்த ஹையாக இருக்குது, இந்த இடத்துல
இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இதை இழுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இந்த மீடியல் சைடில் கிடைக்கும். அது கிடைக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கம்ஃபியாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். அது ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்னோட கால் பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் எனக்கு இருக்குது, வலி இருக்குது, அடியில் இருக்கிற அந்த ஒரு டெண்டன் வந்து கிழிஞ்சதுனால எனக்கு இந்த சப்போர்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் இந்த ஷூ ஃபஸ்ட்டு 2-3 ரன் ஓடும்போது எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு அந்த பிரச்சனையே ஃபீல் பண்ணலை, இந்த இடத்த கட்டு இருக்குது எனக்கு வலிக்குதுன்ற மாதிரி. பட் ரீசெண்டாக எனக்கு இந்த பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் 2 மாதமாக இருக்கனால அப்போலாம் நான் இதை போட்டு ஓடும்போது எனக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் ஹையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் வலிக்கும், இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு கால் உள்ளே வளையுதுன்னா இந்த கட்டு மேபி உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த மைனர் இஷ்யூஸ்லாம் என்ன சொல்லுவோன்னா, ஷூ ஹெவி 290னா அது ஆன் பேப்பர், பட் 260-270 கிராம் தான் ஃபீல் ஆகுது ஆன் ஃபுட். பட் அது நிறைய பேருக்கு வந்து ஹெவியராக ஃபீல் ஆகுதுன்னு நினப்பாங்க. அது வந்து மைனர் ஒன்று. அடுத்து வந்து அப்பர்லாம் நோ ப்ராப்ளம், பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெய்லி ட்ரைனரில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபியாக நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த லெவல் கம்ஃபினஸ் இல்லை, பட் திஸ் இஸ் டீசென்ட் டு குட் எல்லாமே இருக்குது. டங்கு அண்ட் தென் உங்களுக்கு டங் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபியாக அதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வெமெரோவில் இதான் பண்ணுறாங்க. 18 ஈவன் ப்ளஸ் வரைக்குமே இந்த டங்கை வந்து ரொம்ப பேடடாக கொடுக்குறாங்க. அகைன் அதெல்லாம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் வாக்கிங், வேறு ஏதாவது ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் ஃபேர். எனக்கு அது எந்த பிரச்சனையும் பெரிய லெவலெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் என்னோட மைனர் இஷ்யூஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரைஸை வந்து நான் இஷ்யூவாக சொல்லுவேன்னா ரீட்டைல் ப்ரைஸை கண்டிப்பாக இஷ்யூவாக சொல்லுவேன். எல்லா ஷூக்கும் சொல்லிடுவேன். இதுக்கும் நான் சொல்லிடுறேன். ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 12,000 ரூபா. அது கண்டிப்பாக ஆக்சுவலி சொல்லப்போனால் நைக்கி வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி யூஎஸை விடவே எங்கே இந்த பிராண்ட் இருக்கோ அங்கே விட இந்தியாவில் தான் கொஞ்சம் கம்மியாக விற்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம ஊருக்கு இது 12,000 ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு 8,000 ரூபாய்க்குலாம் வந்துச்சுன்னா வந்து அந்த கேட்டகரியை சொல்லிடுறேன், ப்ரொஃபைலை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து 65 கிலோவிலேருந்து 85 கிலோ வரைக்குமே இருக்கலாம். ஈவன் 90 கிலோ வரைக்கும், 90லாம் வேணாம், 85 கிலோ வரையும் இருக்கலாம். உங்களுக்கு ஆங்கிள் வந்து உள்ளெல்லாம் வளையல, காலு தட்டையால் ஆங்கிள் உள்ள வளையல, பிகினராக இருக்கீங்க, இல்லை ஒரு 1000 கிலோமீட்டருக்கு வாக்கிங், லைஃப் ஸ்டைல் ஷூ, எங்கே வேணாலும் போட்டு போகிற மாதிரியான ஒரு ஷூ. அதுக்கப்புறம் இந்த பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் வெர்சடைலாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ Cumulus 27 A6 சீரிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, ப்ரோ நான் ஒரு 600 கிலோமீட்டர் ஓடிட்டேன், எனக்கு இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஓடணும், எனக்கு இந்த ஷூ ஃபாஸ்ட்டாக ஓட முடியலன்றாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதில் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஓடனா அந்த ஃபோம் பெரிய லெவல் ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்காது. அதுக்கான ஷூ இல்லை அது. இப்போ இந்த ஷூ அதுலேருந்து கொஞ்சம் எலிவேட்டடான ஒரு ஷூ தான். நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வெமெரோ ப்ளஸ், பட் இது அதை விட கொஞ்சம் வெர்சடைல். நீங்கள் இதில் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஓடலாம், பிகாஸ் ஆஃப் த ஜூம் யூனிட் இருக்குல்ல, அது கொஞ்சம் உங்களை வந்து ப்ரொப்பல் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அண்ட் இது ஒய்டர் ஃபிட்லாம் செட்டே ஆகாது. ஒய்டர் வெர்ஷன் வாங்கினா தான் அது செட் ஆகும், இப்போவே சொல்லிட்டேன். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் எஸ் அஃப்கோர்ஸ் 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிது. ஆஃபரில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக போகலாம். பட் இப்போ இதுக்கு ஈக்குவலாக நிறைய ஷூஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில். நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய 5 பிராண்ட்லேருந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எல்லா ஷூவையும் அதில் எந்தெந்த ப்ரைஸில் வாங்கலான்றதை ஒன்றுன்னா சொல்கிறேன். லெட்ஸ் கோ ஃப்ரம் நைக்கிலேருந்தே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வெமெரோ 18, அதை நான் 100 கிலோமீட்டருக்கு மேலே டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்கேன். அது வந்து ஐ திங்க் அது 12,000 ரூபாய். அதுவும் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது வந்து 80 கிலோ 75 கிலோ கம்மியாக இருக்கீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. பிகினராக இருக்கிறீங்க 75 கிலோ கம்மியாக இருக்கீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஏன்னா அந்த ஃபோம் ஜூமெக்ஸ் ஃபோமு அப்படியே தடக்கா புதக்கான்னு இருக்கும். 18 ப்ளஸ்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் 18 எனக்கு அந்த லெவல் தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவியர். இதே மாதிரி ஹெவியர். நீங்கள் 75 கிலோவுக்கு மேலே 80 கிலோவுக்கு மேலெலாம் இருக்கீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும். ஏன்னா உங்களோட வெயிட் அதை போய் கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்துடும். ஸோ இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் நான் எடுத்தோடனே எனக்கு ஸ்ப்ரிங்கியராக வேணும், பவுன்சியராக வேணும்னா வெமெரோ 18 போங்க. காஷியஸோட நான் சொல்கிறேன், 75 கிலோ கம்மியாக இருக்கீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா அது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். அண்ட் தென் நல்லா ஸ்ப்ரிங்கியராக இருக்கும், ஸ்டெபிலிட்டி தரும் ஃபார் பிகினர்ஸ்க்கு. அதாவது 80 kgக்கு மேலே எல்லாமே ஒரு வகை இதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வர்சடைல் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச பெகாசஸ் 42 வந்து அது கொஞ்சம் எட்ஜ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நைக்கிலேயே கொஞ்சம் எலிவேட்டட் சூப்பர் ட்ரைனரில் வரும்னா அது வெமெரோ ப்ளஸ் தான். எனக்கு தெரிஞ்சு
இந்தியாவில் ரொம்ப கம்மியாக விற்றாங்க 15,000 ரூபாய்க்கு. 15,000 ரூபாய் ரேஞ்சிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பர் ட்ரைனர்னால் அது வந்து வெமெரோ ப்ளஸ் தான். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் இதை வந்து எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவேன். சூப்பர் பிளாஸ்ட், மெகா பிளாஸ்ட்டு, ஈவோஎஸ்எல் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் எதை கம்பேர் பண்ணாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கொடுக்குற அந்த டியூரபிலிட்டி இருக்குல்ல, லைஃப் 1000 கிலோமீட்டரு, லைட்டர், அண்ட் தென் ஜூமெக்ஸ் 480p ஜூமெக்ஸ், இது பீபா இல்லை. அண்ட் தென் அப்பர் வந்து அவ்வளோ, இது ரொம்ப கம்ஃபியான ஒரு ஷூ, ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு ஷூ. நைக்கி ரொம்ப அடி வாங்குறதுனால எவனும் பேசுறது இல்லை. இதை பெஸ்ட் ஷூ. நீங்கள் வந்து பெகசஸ் 12,000 ரூபா வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெகசஸ் வெமெரோ ப்ளஸ் கிடைக்குதுன்னா 3,000-4,000 ரூபாய்க்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா பயங்கர வேல்யூ. அடிடாஸ்லேருந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க் கோர்ஸ் 6,000 ரூபாய்க்கு சூப்பர்னோவா ரைஸ் 3 இருக்குது. இதெல்லாம் வந்து 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்குலாம் வந்து ஒர்த்து. எவ்வளோ சொன்னாலும் இது ஒர்த்து தான். என்னோட டாப் 3 ஷூஸில் A6 கியூமுலஸ் இருக்குது, சிரஸ் இருக்குது அப்படின்னா அடிடாஸ்லேருந்து சூப்பர்னோவா ரைஸ் 3 அண்ட் தென் பெகசஸ் வரும். இதுதான் பிகினர்ஸுக்கு ரொம்ப சூப்பர் ட்ரெயின் இந்த மாதிரி இல்லாமல், பயங்கர எனர்ஜெட்டிக்லாம் இல்லாமல், காலை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு சேஃபாக எடுத்துக்கக்கூடிய ஷூஸில் சூப்பர்னோவா ரைஸ் 3 வரும். இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவ்னஸாக வேணும், அதே மாதிரி வாக்கிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பயங்கர கம்ஃபியாக இருக்கணும்னா அல்ட்ரா பூஸ்ட் 5. இது இன்கேஸ் 10,000 ரூபாய்க்குள்ளே கிடச்சிதான் அதை நீங்கள் அடிடாஸ்லேருந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். இந்த ரெண்டுத்துலேயும் பெரிய கான்லாம் எதுவுமே இல்லை. சைஸ் வந்து இது சூப்பராக எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். அகைன் ஒய்டர் ஃபீட்டுக்கு இல்லை. இது வந்து இங்கே கொஞ்சம் கட்டு இருக்கும், உங்களுக்கு கால் இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நியூ பேலன்ஸ்லேருந்து நிறையா இருக்குது அதே மாதிரியான ஒரு ஒர்க் கோர்ஸ்னால் அது 880V15 வந்து இதுவும் 1000 கிலோமீட்டரு, ராக்கர் இருக்குது, கொஞ்சம் ஃபேமரான ஒரு இது ஒய்டர் ஃபீட்டுக்கு செட் ஆகும். 4 ஃபுட் வந்து ஒய்டராக இருக்கும். இதுவும் உங்களுக்கு கிடச்சிது 8,000 ரூபாய் ரேஞ்சில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து 70 கிலோ கம்மியாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் நீங்கள் யாரும் போட்டுக்கலாம். இப்போ அதுலேயே எலிவேட்டட் வெமெரோ ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு எலிவேட்டடாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் 1080V15 சூப்பராக இருக்குது. என்னோட டாப் 5 சூப்பர் ட்ரைனர் ஆர் எலிவேட்டட் டெய்லி ட்ரைனரில் 1080V15 கண்டிப்பாக டாப் 5ல் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபார் லாங் ரன் எவ்ரிதிங். அண்ட் தென் ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டர் ரொம்ப ஏஸ்தட்டிக்காக வேணும்னா நியூ பேலன்ஸ் எலிப்ஸ், ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப கம்ஃபி, ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஷூன்னு. இதுவும் வந்து 4 ஃபுட் வந்து ஸ்னக்காக தான் இருக்கும். இதோட டீட்டெயில் ரிவ்யூ கூடிய ஸ்கேலில் போடுறேன். ஸோ அடிடாஸ்லேருந்து அஃப்கோர்ஸ் கியூமுலஸ் 27, 28 எல்லாமே வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு பெகசஸ் 42. ரொம்ப கம்ஃபியாக சாஃப்டாக இருக்கும். அது வந்து ஒர்க் கோர்ஸ், அதுக்கு ஈக்குவலண்டான ஒர்க் கோர்ஸ் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்குலாம் கிடைச்சிடும். சிரஸ்லாம் 5,000 ரூபாய் கிடைச்சிடும். அதுலேருந்து கொஞ்சம் எலிவேட்டட்னா நோவா பிளாஸ்ட்டு. நோவா பிளாஸ்ட் 5 வந்து ரொம்ப சாஃப்ட்டு, பவுன்சியர். பெகசஸ் மாதிரியான லைஃப் வராது, பட் அந்த ஒரு 600-800 கிலோமீட்டருக்கு ரொம்ப சாஃப்டாக ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்னஸ் பிடிக்கும், ரொம்ப லைட்டராக பிடிக்கும்னா 40 நோவா பிளாஸ்ட் 5 ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. அதுலேருந்து நோவா பிளாஸ்ட் 6 வந்து கொஞ்சம் ஃபேமர், நல்லாவே ஃபேமர் ஆக்கிட்டாங்க. 75 கிலோ கம்மியாக இருக்கிறவங்களாம் சாஃப்ட்னஸ் இதில் ஃபீலே பண்ண முடியாது. நல்ல ரெஸ்பான்சிவ்னஸ், இதை விட இது வந்து நல்லா ஸ்ப்ரிங்கியராக, பவுன்சியராக, ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ஸ்லோவாக ஒன்றா ஃபேமராக தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப இதுவுமே வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு ஷூ. ஸோ இந்த 2 ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரம் A6. அண்ட் ஃப்ரம் பியூமாலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனால் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ரைடில் நான் வரக்கூடிய நிறையா சான்ஸ் இருக்கிறது DVA நைட்ரோ பியூர். ஆல்ரெடி ஓடி முடிச்சிட்டேன், அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு ரன்லேயே அந்த அளவுக்கு பிடிச்சி போன ஒரு ஷூவாக எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைமில் அது மட்டும் தான் இருக்குது. அது வந்து எலிவேட்டட் டெய்லி ட்ரைனர் மாதிரி இதுலேருந்து அதில் வந்து அவங்க அந்த ஒர்க் கோர்ஸ்லாம் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். தி ஹேவ் எலக்ட்ரிஃபை நைட்ரோ 4 இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சப்டலாக இருக்குது. அதாவது லைக் இட்ஸ் நாட் தேட் ரொம்ப பயங்கரம்லாம் இல்லை. ஹீல் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு ஓகே, பிகாஸ் ஹீலில் மட்டும் நைட்ரோ ஃபோம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அந்த அளவு ரெஸ்பான்சிவ்னஸில். 4 ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப ஃபோமராக இருக்குது. சேம் லைக் பெகசஸ் 41 மாதிரி. இதுதான் பெகசஸ் 41. இஃப் ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்புள், பெகசஸ் 41 வாங்க முடியலனால எலக்ட்ரிஃபை நைட்ரோ 4 வாங்கிக்கோங்க. அந்த லெவல் ஒர்க் கோர்ஸு, நல்ல கிரிப்பியான ஒரு ஷூ, பூமா கிரிப்பு. ஸோ நல்ல ஒரு ஒர்க் கோர்ஸ், ஆனால் ஃபோமராக இருக்கும். ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஆல்டர்னேட் ஃபார் பெகசஸ் 42. இந்த ஷூவோட எல்லா லிங்க்ஸுமே நாங்கள் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஷூஸை எதை வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு ஷூ நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காக அப்படி வாங்காதீங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வாங்குங்க, அதுதான் பக்காவாக செட் ஆகும். ஸோ விருப்பப்பட்டாலும் அந்த லிங்க்ஸ் மூலமா வாங்குங்க. ஸோ தட் நம்ம சேனலை இண்டிபெண்டாக ரன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹேப்பி வி சே பீஸ்.